வெல்கம் டு கேஆர்கே சமையல். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை ஆஃப் குக் ஆனதையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை ஒன் சைடாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், தோசை இப்போ சுற்றியும் நல்லா முருகலாக வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒன் சைடாக மெதுவாக திருப்பி போட்டு மறுபடியும் அதை திருப்பி போடுங்க. இப்போவும் ஸ்டவ் சிம்மிலேயே தாங்க இருக்கணும். சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால் தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்கே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.